நாட்டிலே நரம்பு இல்லாமல் வரம்பு மீறி நம்முடைய தலைவரை விமர்சனம் செய்கின்றார்கள். யாருக்கும் எந்த தகுதியும் கிடையாது. நம்முடைய தலைவர் தளபதியாரை விமர்சிப்பதற்கு எதிர்கட்சியினருக்கு யாருக்கும் தகுதி கிடையாது. மத்தியில் ஆளுகின்ற ஒன்றிய பாஜக அரசோடு கைகோர்த்துக் கொண்டு எடப்பாடி பழனிசாமி செய்த துரோகங்கள் ஒன்றல்ல இரண்டல்ல. பிஜேபி அரசோடு கைகோர்த்து சிறுபான்மையினருக்கு எதிராக கொண்டு வந்த அத்துணை தீர்மானங்களுக்கும் ஆதரவு அளித்தவர் எடப்பாடி பழனிசாமி. முத்தலாக் சட்டத்திற்கு, இந்திய குடியுரிமை சட்டத்திற்கு ஆதரவு அளித்த ஆட்சி எடப்பாடி பழனிசாமியோட ஆட்சி. நீட் தேர்வு தமிழகத்துக்கு நுழைந்த காலகட்டம் எடப்பாடி பழனிசாமியோட ஆட்சியில். உதயமின் திட்டம் கொண்டு வரப்பட்டது எடப்பாடி பழனிசாமியோட ஆட்சியில். தூத்துக்குடியில 13 அப்பாவி உயிர்கள் கொல்லப்பட்ட ஆட்சி எடப்பாடி பழனிசாமியோட ஆட்சியில். பொள்ளாச்சி பாலியல் துன்பம் குட்கா புகழ் ஆட்சி எடப்பாடி ஆட்சி. இப்படி இருக்கின்ற வேளையில் எடப்பாடிக்கு எந்த தகுதியும் கிடையாது நம்முடைய தலைவரை விமர்சனம் செய்வதற்கு. அதே போல நேற்று பெய்த மழையில் இன்று முளைத்திருக்கின்ற விஜய் 75 ஆண்டு கால வரலாறு கொண்ட திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு சவால் விடுவது எப்படி இருக்கின்றது என்றால், படை அருமாவை அணில் எதிர்ப்பதற்கு சவால். நம்முடைய தலைவர் தளபதியாருடைய அரசியல் அனுபவம் தான் விஜயுடைய வயது. அப்படி இருக்கின்ற வேளையில ஒரு பக்குவமற்ற, ஒரு முதிர்ச்சியற்ற, ஒரு பண்பற்ற அரசியல்வாதியாக இருக்கின்றார். அரசியல்வாதியாக சொல்லலாமா என்பது தெரியல, அதற்கு தகுதியா என்பது கூட தெரியவில்லை. 41 அப்பாவி ஊர்களை கொண்டு விட்டு போய் ஆட்டம் போட்டுக் கொண்டிருக்கின்றவர்கள். அவரும் ஒரு பிஜேபியுடைய ஒரு பி டீம். இதெல்லாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஏதோ பிஜேபிக்கும் விஜய்க்கும் ஏதோ ஒரு பெரிய பிரச்சனை இருப்பது போல் ஒரு தோற்றத்தை, ஒரு மாயை வெளிப்படுத்திக் கொண்டிருக்கின்றார்கள். அப்படி பிஜேபியுடைய கைப்பாவையாக செயல்பட்டுக் கொண்டிருக்கின்றவர் தான் விஜய். அப்படி அவர் களத்தில் நிற்கப்பட்டு சிறுபான்மையினர் ஓட்டை, நமக்கு விழுகின்ற சிறுபான்மையினர் ஓட்டை பிரிப்பதற்காக நடத்தப்படுகிற ஒரு நாடகத்தின் ஒரு அங்கமாக விளங்கிக் கொண்டிருப்பவர் தான் விஜய் என்பதை நாம் மறந்துவிடக் கூடாது. அடுத்தது ஒரு அன்பில்லாத ஒரு அன்புமணி இருக்கின்றார். அதாவது அவர் பெற்ற அவருடைய தந்தை டாக்டர் ராமதாஸ் அவர்களே கண்ணீர் சிந்த வைத்து விட்டார். இப்படி ஒரு பிள்ளையை நான் பெற்றுவிட்டேன் என்று கண்ணீர் சிந்தும் அளவிற்கு ஒரு மகன் நடந்து போகின்றார் என்றால் எண்ணி பார்த்துடுவேன். முத்தமிழறிஞர் கலைஞருடைய ஆதரவோடு டாக்டர் ராமதாஸ் அவர்களால் 35 வயதில் மத்திய அமைச்சராக்கினார்கள். அப்படிப்பட்ட தந்தைக்கு இந்த நிலை என்றால் அவரை பின்பற்றுகின்ற அவர் கட்சியினர் எந்த நிலைக்கு போவார்கள் என்பதை நாம் எண்ணி பார்க்க வேண்டும். ஆக எடப்பாடிக்கோ விஜய்க்கோ அன்புமணியோ இன்னும் மற்றும் எதிர்கட்சியை சார்ந்த அத்தனை பேருக்கும் ஒன்றை சொல்லிக் கொள்ள விரும்புகிறேன். யாருக்கும் நம்முடைய தலைவரை பற்றி பேசுவதற்கு எந்த தகுதியும் கிடையாது. இந்திய துணைக்கண்டத்தின் ஒரு ஒப்பற்ற தலைவராக விளங்கிக் கொண்டிருக்கின்ற தலைவர் முதலமைச்சர் தலைவர் தளபதியார். இவருக்கு நிகராக வேறு யாருமே கிடையாது. அப்பேற்பட்ட தலைவருக்கு கைமாறாக நாம் என்ன செய்ய வேண்டும் என்பதை நாம் எண்ணி பார்க்க வேண்டும். அவரை மீண்டும் 2வது முறையாக முதலமைச்சர் ஆக்கிட வேண்டும். அதுதான் நம்முடைய கடமை. தமிழ்நாட்டை தலைகுனிய விட மாட்டோம் என்று சபதமேற்று உழைத்துக் கொண்டிருக்கின்ற தலைவர் மாண்புமிகு முதலமைச்சர் தலைவர் தளபதியார் அவர்கள். அனைவரும் ஒன்றுபட்டு முதலமைச்சரை மீண்டும் முதலமைச்சர் ஆக்கிட வேண்டும். 2.0 திராவிட மாடல் ஆட்சி அமைவதற்கு நாம் ஒவ்வொருவரும் நாம் கடமையாற்றிட வேண்டும், ஆதரவு அளித்திட வேண்டும் என்று மீண்டும் ஒரு முறை கேட்டு வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.